என்னப்பா நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, கேளுங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அவங்க என்னமோ சொல்றாங்களா, கேளுங்க. எங்களுக்கு மட்டுமா கேக்குறோம், உங்களுக்கு சேர்த்தானே கேக்குறோம். எல்லாரும் தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். நீங்கெல்லாம் இந்த கம்பெனில நிரந்தர தொழிலாளிங்க இல்லதான், தற்காலிகமா வேலை செய்யறதுக்காக வந்திருக்கீங்க. அதுக்காக உங்க யாரு உயிரையும் நாங்க அலட்சியமா எடுத்துக்கல. உங்களுக்கு அடிபட்டா பரவாயில்லன்னு நினைக்கல. உங்க எல்லாரோட பேர்லயும் நாங்க இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம். இது என்ன நமக்கே தெரியாத விஷயம்? வாணி பூமிநாதன் இருக்காங்களே, உங்க எல்லாரையும் இங்க கொண்டு வந்து சேர்க்கும் போதே உங்க ஐடி கார்டெல்லாம் இங்க கொடுத்துட்டாங்க. அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் பிரகாரம் உங்க ஒவ்வொருத்தருக்கும் உங்க பேர்ல நாங்க இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோம். என்ன இன்னும் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அதை பார்க்கணுமா? எடுத்துட்டு வர சொல்லட்டுமா? இப்ப எடுத்துட்டு வர சொல்றேன். சந்துரு, போய் அந்த இன்சூரன்ஸ் ஃபைல் எடுத்துட்டு வா. சரிம்மா. குடு. இந்தாங்கம்மா. யாருக்கு உங்க இன்சூரன்ஸ் பார்க்கணும்னு சொல்றீங்களோ அவங்க ஐடி கார்டை கொடுங்க, நீங்களே பார்க்கலாம். மேடம், இன்சூரன்ஸ் இருந்தா ஓகே மேடம், நாங்க இல்லன்னு நினைச்சோம் மேடம். சரி, ஓகே, நாங்க போய் வேலையை பார்க்கறோம். அண்ணே, அப்படி எல்லாம் போட்டுன்னு விட்டுற முடியாது. உங்க பேர் என்ன? என் பேரு பன்னீர் மேடம். அண்ணே, உங்க பேரு? பெருமாள் மேடம். சரி, நீங்க ரெண்டு பேரும் எந்த கம்பெனில இருந்து வந்திருக்கீங்க? மேடம், காஞ்சிபுரத்துல இருக்கிற ஒரு சின்ன மில்லுதான் மேடம். வாணி மேடம் தான் கூட்டிட்டு வந்தாங்க. ஆமா. உங்க ஐடி கார்டை கொடுங்க. வசமா மாட்டணும். ஐடி கார்டுலாம் இல்ல மேடம். ஐடி கார்டு இல்லாம வேலைக்கு வர முடியாதே. கண்டிப்பா ஐடி கார்டு இருக்கும், கொடுங்க. மேடம், ஐடி கார்டு இல்லையே மேடம். சந்திரு, சூர்யா, ஐடி கார்டு எல்லாம் செக் பண்ணுங்க. சரிம்மா. ஐடி கார்டு கொடுங்கண்ணே. சார், சார் இங்க பாருங்க. ஐடி கார்டு எங்கண்ணே? சார் சொல்றேன்ல, கொடுங்கண்ணே. இல்ல சார். சார் 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 கொடுங்க. என்னடா போட்டிருக்கு? மாயா மில்ஸ்ல வேலை பார்க்குறவங்கம்மா இவங்கெல்லாம். அம்மா, ஆமாமா, மாயா மில்ஸ்ல தான் இவங்க வேலை பார்க்கறாங்க. அப்போ மாயாவோட கம்பெனில இருந்து கலாட்டா பண்றதுக்காகவே நீங்க இங்க வந்திருக்கீங்க. சரி சந்துரு, போலீஸை கூப்பிடு. கம்பெனில கலாட்டா பண்றாங்கன்னு சொல்லி அவங்க மேல கேஸ் கொடுப்போம். சூப்பர்மா. எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல மாமியார் வீட்டுக்கு போயிடுவீங்க? ஆமா, உள்ள போட்டோம். அம்மாமா, மன்னிச்சிருங்கம்மா. மன்னிச்சிருங்கம்மா. தெரியாம பண்ணிட்டேங்கம்மா. மன்னிச்சுக்குமா. அண்ணே, உங்களை அப்படியெல்லாம் மன்னிச்சு சும்மா விட்டுற முடியாது. உங்களுக்கான தண்டனை இருக்கு. என்ன தண்டனைன்னு பாக்குறீங்களா? நீங்க எல்லாரும் நாளைக்கு காலையில வரைக்கும் ஒரு நிமிஷம் கேப் விடாம இந்த ப்ராஜெக்டுக்காக வேலை செய்யணும். அதுதான் உங்க தண்டனை. சரிங்க மேடம். என்ன, ஜெயிலுக்கு போய் கம்பி என்றீங்களா?
இல்ல இங்கேயே காலையில வரைக்கும் வேலை செஞ்சு கொடுத்துட்டு போறீங்களா? இல்ல மேடம், நாங்க வேலை பாக்குறோம் மேடம். வேலை பார்த்துட்டே போறோம்மா. வேலை பார்த்துட்டே போலீஸ் போறோம் கம்ப்ளைண்ட் மேடம். எல்லாம் வேண்டாமா, நாங்க வேலை பார்க்கறோம். இப்ப எல்லாரும் ஒரு விஷயத்தை கவனமா கேட்டுக்கோங்க. உங்க எல்லார் பேர்லயும் இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல, ப்ராஜெக்ட் நல்லபடியா முடிஞ்சா அதுல லாபம் கிடைச்சா உங்களுக்கு சம்பளம் மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட்ல எவ்வளவு லாபம் வருதோ அதுல கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பங்கும் இருக்கு. ம்? மிஷினை ஆன் பண்ணுங்கயா, வேலையை பார்க்கலாம். ஆமா, வேலையை பார்ப்போம். வாங்க. வாங்க வாங்க, வாங்க, வேலையை ஆரம்பிக்கலாம். போங்கண்ணே. அக்கா, என்ன இங்கே உட்காந்து தூங்குறீங்க? ஒன்றும் இல்லைப்பா, எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் நிம்மதி இல்லாமல் இருந்துட்டு இருக்கீங்க. அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதான் அப்படியே உட்காந்த இடத்துல அசந்து தூங்கிட்டேன். சரி, நீ ஐஸ்வர்யா கிட்ட பேசுனியா? என்ன நிலவரம்னு தெரிஞ்சுதா? ஃபோன் பண்ணி பார்க்குறேன். ம். இந்தாங்க, இதை எல்லாருக்கும் கொடுத்துருங்க. ஐஸ்வர்யா, ஹலோ அப்பா. என்னம்மா எப்படி போயிட்டு இருக்கு? நைட் எல்லாம் ஒர்க் பண்ணோம்ப்பா. யாரும் ஒரு புட்டு தூங்கவே இல்லை. நான் ஸ்டாப்பா ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம். இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லப்பா. ஓ சரி, இப்போ எவ்வளோ மீட்டர் முடிச்சிருக்கீங்க? 22,000 மீட்டர் முடிச்சிருக்கோம்ப்பா. இன்னும் 3,000 மீட்டர் தான் இருக்கு. 22,000 தான் முடிச்சிருக்கீங்களா? என்னம்மா இப்போ மணி 7ஆவது, 9 மணிக்கு ஆஃபீஸர்ஸ் வந்துடுவாங்க. அதுக்குள்ள 3000 மீட்டர் எப்படி முடிப்பீங்க? அப்பா அதெல்லாம் முடிச்சிருவோம்ப்பா. எல்லாரும் நம்பிக்கையோட வேலை பார்த்துட்டு இருக்கோம். சரிம்மா, 25,000 மீட்டர் முடிச்சதும் எனக்கு சொல்லு. சரிங்கப்பா. என்ன ராஜாராம், என்னாச்சா? ஒன்றும் இல்லைக்கா, 22,000 மீட்டர் தான் முடிச்சிருக்காங்களா? இன்னும் 3000 மீட்டர் முடிக்கணும். அதுக்குள்ள முடிச்சிருவாங்க இல்லப்பா? தெரியலக்கா, கம்பெனி இப்போ இருக்கிற நிலைமையை வச்சு ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா முடியாதுன்னு தான் சொல்லணும். அதுக்கு மேலே ஆண்டவன் விட்ட வழிதான். அக்கா, எனக்கு ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கு. நான் கொஞ்ச நேரம் பூஜையில் உட்கார்றேன். ஃபோன் பண்ணா என்னை கூப்பிடுங்க. கடவுளே, என் பொண்ணு ரொம்ப நல்லவ, யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாதவ, ஏன் கெடுதல மனசால கூட நினைக்காதவ. கடவுளுக்கும் மனசாட்சிக்கும் உண்மையா இருக்கிறத தவிர அவளுக்கு வேற எதுவுமே தெரியாது. அவ தோத்துறக்கூடாது, ஜெயிக்கணும். என்ன ஆச்சு இந்த பூஜாவுக்கு? வெறும் 10 பேர் உங்க ஆளுங்களை அனுப்பி வைங்க, நான் பொன்னிமில்லையே அதகலம் பண்றேன்னு சொல்லிட்டு போனா, இப்ப வரைக்கும் என்ன பண்ணான்னு ஒரு தகவலும் இல்லை. நாம அனுப்பின பசங்களாவது என்னத்தையாவது கூப்பிட்டு சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி பேசாம இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. நாம முருகேசனை கூப்பிட்டு என்ன விஷயம்னு கேட்போம். ஏப்பா, மாயா மேடம் ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. மாயா மேடம்?
அண்ணே மாயா மேடத்துக்கு மட்டும் நம்ம ஒழுங்கா வேலை பார்க்கறேன்னு தெரிஞ்சு நம்மள புலி போட்டுருவாங்க. முதல்ல ஃபோன் கட் நான் பண்ணு. ஒன்றும் பேசலப்பா, எடுக்க மாட்டேன். நான் இனிமேல் எடுக்க மாட்டேன்ப்பா. ஏப்பா அடுத்து ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்கப்பா. அண்ணே போனை சைலண்ட்ல போட்டு பாக்கெட்ல வேணே. எதுக்கு போனை எடுக்க மாட்டேங்கிறான்? சொம்ப பசங்க. என்ன முருகேசா, போன்ல யாரு? ஃபோனில் யாரும் இல்லைங்க, ஒன்றும் பேசலைங்க. அண்ணே, போன்ல யாருன்னு கேட்டேன். ஒருத்தர்கிட்டையும் பேசுறீங்க. நாங்கள் போனை கொடுங்க. இந்தாங்க. மாயா, மாயாக்கு விசுவாசமா இருக்கிறதுக்கு இங்க வந்து 2 பேரும் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. இல்ல மேடம், இல்ல மேடம் மேடம், இல்லை மேடம், போனெல்லாம் அட்டெண்ட் பண்ணல மேடம். அவங்க தான் தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படியா? ஆமா. எதுக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க? ஓ, ஒருவேளை இங்க நடக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சாகணும், அதுக்காக தானே கால் பண்றாங்க. பரவாயில்ல, என்ன லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிடலாமா? சொல்லுங்கண்ணே, பண்ணிடலாமா? என்ன பசங்க வீடியோ கால்ல வராங்க? மிஷினை கொளுத்தி விட்டாங்களோ? அதை எனக்கு லைவ்ல காட்டணும்னு நினைக்கிறாங்களோ? ஹே மாயா, இவ்ளோ பெரிய தில்லாலங்கடி பிளான போட்டிருக்கியா? எல்லாரையும் வேவு பார்க்க அனுப்பியிருக்கியா? இவ்வளவு கேவலமான பொண்ணா இருக்கு. தரங்கெட்டு போய் இப்படியா நடந்துக்கணும்? உன்னோட ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில இதெல்லாமா உனக்கு சொல்லி கொடுத்தாங்க? இல்ல ஏதோ நீ சொன்னியே, ஏதோ பிசினஸ் ஸ்ட்ராட்டஜில மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கேங்க. ஓ, நீ கத்துக்கிட்ட ஸ்ட்ராட்டஜி இதுதானா? ஏம்மா, உனக்கும் எனக்கும் எந்த பகையும் இல்ல, உனக்கு நான் எந்த துரோகமும் செஞ்சதில்ல. அப்படி இருக்கும்போது நீ என்கிட்ட இவ்ளோ விரோதமா நடந்துக்கிறேன்னா, நிஜமாவே ஒரு எதிரி இருந்தா அவங்கள நீ என்ன பாடுபடுத்துவ? மாயா, கெட்ட எண்ணத்தை உன் மனசுல சேர்த்து வச்சுக்காத. ஏன் சொல்றேன்னா, எப்படி கோவம் ஒரு ஆளை அழிச்சிடுமோ அதே மாதிரி கெட்ட எண்ணமும் அழிச்சிடும். இதெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னா, நீ வாழ வேண்டிய காலம் நிறைய இருக்கு. என் கம்பெனில எப்படி வேலை நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க தானே நீ வேவு பார்க்க ஆள் அனுப்புன. ஆனா அவங்களாம் என்ன பண்றாங்கன்னு உனக்கு இப்ப தெரியணும்ல. இரு, இப்ப காட்டுறேன் பாரு. பாரு, பாத்தியா எவ்வளவு சமத்தா வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு? என் நெஞ்சில பாயணும்னு தானே நீ அம்பு அனுப்புன, அது எனக்கு மாலையா வந்து விழுந்திருக்கு. நான் எரிஞ்சிடணும்னு பிரம்மாஸ்திரத்தை அனுப்புனேன், எனக்கு அது மழையா பொழியுது. அதுல நான் நினைஞ்சிட்டு இருக்கேம்மா. உண்மையா நேர்மையா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பரிசெல்லாம் அப்படியே கிடைச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க பாரு, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொளுத்திட்டீங்களா எரிச்சிட்டீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருந்தல்ல, இது எல்லாமே இந்த போன்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. நான் நினைச்சேன்னா என் கம்பெனியை அழிக்கிறதுக்காக இவ ஆள் அனுப்பியிருக்கான்னு உன் மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண முடியும். எப்படின்னு பாக்குறியா? ஹைகோர்ட்ல என் வாணி அக்கா பெரிய லாயரா இருக்காங்க. அவங்க நினைச்சாங்கன்னா உன்னை உள்ள தூக்கி ஜெயில போட முடியும். நான் ஏன் இதெல்லாம் பண்ணாம இருக்கேன் தெரியுமா? என்னை எதிர்க்க ரொம்ப முயற்சி பண்ணிருக்கேன்ல, அதுக்காக தான் வார்னிங்கோட விடுறேன். இதுக்கு மேலையும் என் விஷயத்துல நீ தலைய நுழைச்ச
உன்னை தொலைச்சிடுவேன் தொலைச்சு. வைக்கட்டா? அக்கா கொஞ்சம் சீக்கிரமா முடிங்க. அம்மா சொல்லுங்கம்மா. என்னடா எல்லாம் முடிஞ்சதா? இதுதாம்மா லாஸ்ட் பேட்ச் ஓடிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2500 மீட்டர் எடுத்துட்டோம்னா 25,000 கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எப்படி ஒரு half an hour இல்ல 45 மினிட்ஸ் ஆகுமா? 45 மினிட்ஸ்லாம் இல்லடா, நமக்கு அரை மணி நேரம் தான் டைம். இப்பவே 9:20 ஆயிடுச்சு. அதுக்குள்ள சீக்கிரம் முடிச்சாகணும். அப்படியா? ஆறுமுகண்ணே, என்னங்கம்மா? கொஞ்சம் சீக்கிரமா வேலையை பாருங்க. சரிங்கம்மா. அரை மணி நேரத்துல வேலையெல்லாம் முடிச்சாகணும். அதிகாரிங்க வந்துருவாங்க, அதுக்கப்புறம் மிஷினை ஓட்ட முடியாது, கஷ்டம். புரியுதுமா, நாங்களும் ஓயாம தொடர்ந்து வேலை பார்த்துட்டு தாமா இருக்கோம். நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க சொன்ன நேரத்துல நாங்க வேலையை முடிச்சு கொடுத்துருவோம். சரிண்ணே, புரியுது. சரிண்ணே, சரி. சிச்சுவேஷன் அந்த மாதிரி, அதனால தான் சொல்றோம். சரி, நீ போ, நான் சரி பாத்துக்கிறேன். பாத்துக்கோ, நான் வந்துடுறேன். கையிலே ஆகாசம் கொண்டு வந்த ஓம் பாசம், காலமே போனாலும் வாழ்ந்திடு ராசா. கண்ணிலே நீராட காஞ்சனலோ போராட, பூத்ததே 1000 பூ சிறு இன்னும் ஒண்ணு வரணும். அப்பாடா, கடைசி பண்டலும் வந்துருச்சு. 25,000 மீட்டர் முடிஞ்சிச்சு ஸ்வேதா. எஸ், செமல்ல. வா, உடனே போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு வரலாம். சரி. வா. உச்சி வெயில் வேளையில உந்து வரும் தூறலுண்டு. அம்மா, லாஸ்ட் பண்டலும் வந்துருச்சுமா. 25,000 மீட்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆமா ஆண்டி, குவாலிட்டி செக் பண்ணி மெஷர் பண்ணி கிளியரா அடுக்கி வச்சிட்டோம். நாம 25,000 மீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆண்டி. கடவுளே, கண்ணிலே நீராட காஞ்சனலோ போராட, பூத்ததே 1000 பூ சிரிச்சிடு ராசா. அத்தை, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அத்தை. அண்ணி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. புலிய காட்டி நின்ன தாயுமே நிலவு நெருங்க பிறந்தது காலம். கன்னத்துல கைய வச்சு காத்திருந்த சனங்களும் தான் பல்லக்குல ஏறி போக மறைஞ்சது சோகம். பல்லக்குல ஏறி போக மறைஞ்சது சோகம். இப்படியோ ஒரு வழியா எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். வாங்க சார், வாங்க வாங்க. டைம் முடிஞ்சு போச்சு, எல்லா மிஷினையும் ஆஃப் பண்ண சொல்லுங்க. ஆல்ரெடி எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு சார். வெரி குட். அப்போ நாங்க ப்ரொசீஜர் ஆரம்பிச்சிடலாமா? கண்டிப்பா சார், பார்க்கலாம். ப்ரொசீஜர் சொல்றோம், நல்லா கேட்டுக்குங்க மேடம். சொல்லுங்க. நம்பர் 1, நாங்க உள்ள நுழைஞ்சதுல இருந்து எந்த விஷயம் ரன்னா இருக்க கூடாது. ஐ மீன், அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் 1 இன்ச் கூட நடந்திருக்க கூடாது. நாங்க மிஷின்லாம் ஏற்கனவே ஆஃப் பண்ணிட்டோம். ஓகே மேடம். ப்ரொசீஜர் நம்பர் 2, 25,000 மீட்டர் துணியும் கம்ப்ளீட் ஆகி ரெடியா இருக்கணும். அதுல 100 மீட்டர் குறையுது, 50 மீட்டர் குறையுதுன்னு எக்ஸ்கியூஸ் கேட்டா நாங்க ஏத்துக்க மாட்டோம். ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம். கண்டிப்பா சார், புரியுது. ப்ரொசீஜர் நம்பர் 3, குவாலிட்டியில எந்த விதத்திலையும் நாங்க காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். எங்களுக்கு மெட்டீரியல் பக்காவா இருக்கணும் மேடம். கண்டிப்பா பக்காவா இருக்கும். என்ன பூஜா? செந்தில், அந்த ஆபீசர் சொன்னதை கேட்டல. 25,000 மீட்டர்ல 50 இல்ல 100 மீட்டர் குறைஞ்சா கூட ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்றான். நாமளும் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டோம், ஆனா ப்ரொடக்ஷனை தான் தடுக்க முடியல. ஆனா இந்த சான்ஸ் நமக்கு லட்டு மாதிரி கிடைச்சிருக்கு. நீ என்ன பண்றனா, நேரா குடோனுக்கு போய் அதுல இருக்கிற ஒரு 1000 மீட்டர் பண்டில் அப்படியே தூக்கிட்டு போய் எங்கேயாவது ஒளிச்சு வச்சிரு.
1000 மீட்டர் குறையுதுன்னு ஆபீசர் ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு போகணும். பொன்னி அவமானப்பட்டு சாகணும். செஞ்சிருவல? பூஜா, நீ பண்ற இந்த விஷயத்துல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. இனி நீ இந்த விஷயத்தெல்லாம் பண்ணாத. இல்லைன்னா அட்லீஸ்ட் என்னையாவது அதில் சம்மந்தப்படுத்தாத. பாவம் பொன்னியம்மா, அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க நல்லவங்க, நேர்மையானவங்க, அது எல்லாமே உனக்கு. உன்னை உட்கார வச்சு சோறு போட்டிருக்காங்கல்ல, நீ இப்படித்தான் பேசுவ. ஆனா எனக்கு என்னோட குடும்பத்தையே அழிச்சவங்க. பதிலுக்கு அதே மாதிரி அவங்கள அழிச்சு முடிக்கிற அன்னைக்குதான் என் மனசே ஆறும். அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன். சோ நீ என் கூட இருக்க மாட்டல? துரோகி, போ, என்னை விட்டு விலகி போ. ஆனா விலகிட்டேன்னு சொல்லி வேற ஏதாவது வகையில எனக்கு எதிரா வேலை செஞ்ச, என்னை பத்தி தெரியும்ல. பொன்னி கார்லயே வைப்போம். சப்போஸ் தேடினாலும் இந்த இடத்த அவங்களால யோசிக்க முடியாது. பேக்கிங் செக்ஷன் எங்க இருக்கு? வாங்க சார், போலாம். ஓகே, போங்க. நீ போய் காப்பி ஏதாவது குடிச்சிரு, நான் வந்துடுறேன். ஏய் பொன்னி, வந்துட்டீங்களா? நீங்க வரலைன்னு தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தியா? நீ எதுக்கு கவலைப்படணும்? இனி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் சந்தோஷம்தான். என்ன எல்லாம் நல்லபடி முடிஞ்சதில்ல? வேலைக்கு ஆள் அனுப்பி வச்சது வாணியக்கா, மிஷினை ஆன் பண்ணி வச்சது ராணியக்கா. அப்ப நல்லா தானே முடியும். சரி சரி, இந்த ஆபீசருங்க கேட்ட மாதிரி எல்லாம் சரியா இருக்குல்ல? ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்க. நைட்ல இருந்தே மறுபடியும் செக் பண்ணிட்டே தான் இருந்தோம் ஆண்டி. ஆமா ஆண்டி, அண்ணனும் அண்ணியும் இதே வேலையா தான் இருந்தாங்க. புரியுது புரியுது. சரி சரி, இதுல என்ன தப்பு இருக்கு? சந்தோஷமா தான் வேலை செய்யணும். இப்படியே மெஷின் மாதிரி அப்படியே வேலை செஞ்சுட்டு இருக்க முடியுமா? சிரிங்க சிரிங்க, நல்லா சிரிங்க. உங்க முகத்துல பூசுறதுக்கு கறி அங்க ரெடியா இருக்கு. மேடம், நேத்து பார்க்கும்போது கம்பீரமான அட்வொகேட்டா இருந்தீங்க, இன்னைக்கு அன்பான ஹோம்லி உமன் ஆயிட்டீங்க. ஐயா, அது நீங்க நேத்து பார்த்தது என் அக்கா வாணி பூமிநாதன். அவ ஹைகோர்ட்ல அட்வொகேட்டா இருக்கா. நான் அவ தங்கச்சி. என் பேரு ராணி.
நான் வீட்ல தான் இருக்கேன். அது ஏதோ ஒரு பேர் கூட சொல்லுவாங்க. ஸ்வேதா, அது என்ன பேரு? ஹோம் மேக்கர் ஆண்டி. அதான் அந்த மேக்கரு. சார், ராணி ஆண்டி ஆக்சுவலா கிங் மேக்கர், ஹோம் மேக்கர்னு அடக்கமா சொல்லிப்பாங்க. எங்க அம்மாவோட எல்லா சக்சஸ்லயும் கூடயே இருக்கிறது ராணி ஆண்டி தான். இந்த பிள்ளைங்க பாசத்துல என்னென்னமோ சொல்றாங்க. சரி, நீங்க உங்க வேலையை பாருங்க. கிரேட், வில் கோ ஃபார் குவாலிட்டி. ஓகே. எங்க கொடுங்க. சார், மெட்டீரியல்ஸ் ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கு சார். ஆமா, எஸ். குவாலிட்டிக்கு என்ன ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணிருக்கீங்க மேடம்? ஒன்றும் இல்லை சார், ஆர்டரில் பாலிஸ்டர் தான் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் இது குழந்தைங்க யூனிஃபார்ம் இல்லையா, அதனால தான் ஒரு 60% காட்டனும் 40% மட்டும்தான் பாலிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இதுக்கு ஏன் இவ்வளவு செலவு பண்றீங்க மேடம்? ஏங்க, குழந்தைக்கு போடுற துணி இல்ல, அது ஓடி விளையாடும் போது அப்படியே வேர்த்து ஒழுகும். அதோடைய முழுக்க ஒரு நாள் அப்படியே இருக்க முடியுமா? காட்டன் நிறைய கலந்துருந்தா அந்த வேர்வை எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். அதுக்காக தான் அவ இப்படி பண்ணா. அரசாங்கம் சொன்னதை விட அவ அதிகமா நல்லது பண்ணா ஒண்ணும் தப்பு இல்லையே. They are right, Mr. Allegation. We should appreciate them. பாருங்க. ஓகே சார். You can go ahead, madam. அது கூட இந்த சாயெல்லாம், இந்த கெமிக்கல் எல்லாம் இல்லாம இந்த இயற்கையா இருக்கிற இந்த செடி கொடி அதுல இருந்து தான் இந்த சாயெல்லாம் பயன்படுத்தி இருக்கா. இந்த ஐடியாவை கூட ராணி அக்கா தான் சொன்னாங்க. குழந்தைங்க போடுறது இல்ல, இந்த தோல் எல்லாம் அரிப்பெல்லாம் வரக்கூடாது, அதனாலதான் இப்படி பயன்படுத்தணும். கிரேட் மேடம், ஃபேண்டாஸ்டிக். குழந்தைங்க மேல நிறைய அக்கறை வச்சிருக்கீங்க. ஆமா. அப்போ அந்த ஸ்டாண்டர்ட் எல்லாத்துலயும் இருக்கான்னு செக் பண்ணிடுவோம். ஓகே, நம்ம அப்போ கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஷூர். ஓகே, வாங்க போலாம். இதுல கொஞ்சம் மீட்டர் மிஸ்ஸிங்கா இருக்கு. Is it missing? யா, 25,000 மீட்டர்னு சார், இந்த சொன்னாங்க. லைன்ல 15 இருக்கு சார். இங்க 15 இருக்கு, அங்க 9 இருக்கு. So, டோட்டல் total 24 தான் இருக்கு. இருக்கு, நாம சொன்னது 25,000 ஆச்சே. Just check it one more time. யா, ஒன் செக் பண்ணிடலாம் சார். சார், சேம் 15 தான் சார் இருக்கு. இங்க தான் ஒரு பண்டல் மிஸ் ஆகுது. ஓ, ஒரு பண்டல்னா bundle is missing. அப்போ 1000 மீட்டர் One மிஸ் is ஆகுது. missing, right? யா, 25,000 ஆர்டர் கொடுத்தோம். இதுல 24,000 மீட்டர் தான் இருக்கு. டோட்டலா 24,000னா நமக்கு 1000 மிஸ் ஆகுது. என்ன மேடம், 24,000 மீட்டர் தான் இருக்கு. 25,000 மீட்டர் முடிச்சிட்டு தான் சொன்னீங்க. 1000 மீட்டர் கம்மியா இருக்க. என்ன சந்துரு,
என்ன என்ன சொல்றாங்க? அம்மா நாங்க கம்ப்ளீட்டா செக் பண்ணோமா, அக்கவுண்ட் செக்ஷன்ல கூட மென்ஷன் பண்ணிருந்தாங்க 25,000 மீட்டர்னு. கோடிங் ஷீட்ல மென்ஷன் பண்ணிருக்கனா, அப்புறம் 1000 மீட்டர் எங்க காணாம போச்சு? தெரியலமா. டேய் சந்துரு, நீயும் ஸ்வேதா தானே ராத்திரி முழுக்க எண்ணிட்டு இருந்தீங்க? ஆமாடா, நாங்க தான்டா செக் பண்ணோம். ஆனா அப்புறம் எப்படி அது மிஸ் ஆகும்? அதான்டா எனக்கும் புரியல. சந்துரு, ஸ்வேதா, நீங்க தானே இந்த கோடை உனக்கு இன்சார்ஜ்? எப்படி 1000 மீட்டர் திடீர்னு குறைஞ்சது? ஆண்டி, ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி வரைக்கும் நான் இங்கே தான் இருந்தேன். 25,000 மீட்டர்ஸ் கரெக்டா தான் இருந்தது. அப்படியா? மேடம் 100-200 மீட்டர் குறைஞ்சாலே நாங்க ஆர்டரை கேன்சல் பண்றதா சொல்லுவோம். நீங்க என்ன மேடம் பொறுப்பே இல்லாம 1000 மீட்டரை கம்மியா செஞ்சிருக்கீங்க? இல்ல சார், நாங்க கரெக்டா தான் பண்ணோம். 25,000 மீட்டர் கண்டிப்பா நாங்க ரெடி பண்ணோம் சார். ரெடி பண்ணீங்கன்னா கண்ணுல காட்டுங்க மேடம். சார் கொஞ்சம் பொறுங்க சார். காட் ப்ராமிஸா நாங்க 25,000 மீட்டர் தான் சார் ரெடி பண்ணோம். ப்ளீஸ் நம்புங்க சார். சத்தியம் சக்கரை பொங்கல்லாம் வேலைக்கு ஆகாது. எங்களுக்கு கண்ணு முன்னாடி 25,000 மீட்டர் இருக்கணும். இல்லனா ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். சார் பொன்னி, நீ கவனமா தானே இருந்த? ஆமாக்கா. 25,000 மீட்டர் ரெடி பண்ண தானே? ஆமாக்கா, ரெடி பண்ணோம். சந்துரு, ஸ்வேதா, நீங்க கரெக்டா எண்ணி பாத்தீங்கல்ல? நாங்க 25,000 மீட்டர் இருந்துச்சு தானே? காட் ப்ராமிஸா இருந்துச்சு ஆண்டி. நீங்க எண்ணும் போது அது இருந்துச்சுன்னா அப்ப அது கண்டிப்பா இங்க வரும். வரும் பாருங்க. வருமா? என்ன மேடம், மாய மந்திரம் ஏதாவது பண்ண போறீங்களா? டைம் 9:57 ஆச்சு. 10 மணிக்குள்ள நாங்க வெரிஃபைடுன்னு சீல் பண்ணி சைன் பண்ணணும். 3 நிமிஷத்துல என்ன பண்ணுவீங்க? Mrs. Rani, what will you do in 3 minutes? It's not a joke. ஆட 3 நிமிஷத்துல இல்ல, கடைசி அந்த ஒரு நொடியில கூட மொத்த சூழ்நிலையை மாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆபீசரு, இந்த 3 நிமிஷம் எல்லாம் வேண்டாம், இந்த 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அந்த 1000 மீட்டர் இங்க வரும். ஏய் சூர்யா, என் கூட வா. வா 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 வா. சூர்யா, இது தொற. ஆண்டி, எதுக்கு இதை திறக்கணும்? ஐயோ, இது தொறப்பா. ஒரு வேலை இங்க இருக்கல, தொற. இதுக்குள்ள எப்படி ஆண்டி இருக்கும்? டைம் இல்ல, தொறப்பா. ஆத்தி, இங்க பாரு. இது எப்படி ஆண்டி அம்மா வண்டிக்குள்ள வந்தது? யார் கொண்டு வந்து வச்சிருப்பா? அதெல்லாம் பேசிட்டு இருக்கிறது டைம் இல்லப்பா. 1 நிமிஷம் தான் இருக்கு. எடி. சரி ஆண்டி. வா, சீக்கிரம் வா. சரி ஆண்டி. வா, சீக்கிரம் வா. என்ன சார் டைம் ஆகுது, இவங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்க? வாப்பா, இங்க வை. இந்தாங்க, நீங்க கேட்டா 1000 மீட்டர். எப்படிக்கா இது எப்படி எங்க இருந்து வந்தது? பொன்னி, மொத பண்டல் ரெடி ஆன உடனே குலசாமி கிட்ட வச்சு கும்பிடணும்னு சொன்னேன்ல. சார், வாட் எ மிராக்கிள். நீ கூட அதை கொண்டு போய் வச்சு கும்பிட்டியே, மறந்துட்டியா? அதான் நான் இப்ப எடுத்துட்டு வந்திருக்கேன்.
Congratulations, Ponni madam. குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க மேடம். மேடம் நாங்க வச்ச டெஸ்ட்ல நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னு நாங்க ரிப்போர்ட் கொடுத்துறோம். ஆர்டர் காப்பியை ஆபீஸ்ல வந்து நீங்க கலெக்ட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. இந்தாங்க மேடம், இதை நீங்க வச்சுக்கோங்க. அப்ப நான் கிளம்புறோம். சபாஷ் பண்ணி, சபாஷ். எல்லாரும் கை தட்டுங்க, கை தட்டுங்க. நீங்க சொன்ன மாதிரி ஜெயிச்சிட்டீங்க பொன்னியம்மா. இந்த வெற்றி ஃபுல்லா உங்களை தான் சேரும். இந்த வெற்றி என்னோட வெற்றி மட்டும் இல்ல, நம்ம வாணி அக்கா, ராணி அக்கா, என் குடும்பத்துல இருக்கிறவங்க, தொழிலாளிங்க எல்லாரோட வெற்றி தான். இவங்க எல்லாரும் இல்லைன்னா இது சாத்தியமே இல்லை. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என் கூட உறுதுணையா இருந்தவங்கள நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். உங்க எல்லாருக்கும் நன்றி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல கிடைக்கிற லாபத்துல உங்களுக்கான பங்கு உங்க வீடு தேடி வரும். என்ன பொண்ணு இப்படி கண் கலங்கிக்கிட்டு ராஜாராம் கிட்ட போராடி இதுக்கான அனுமதியை வாங்கின கூட என் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. இந்த சவால்ல நீ ஜெயிப்பியா இல்லைன்னா கூட பயப்படல. உன்னை சுத்தி இருந்த இந்த சூதுவாத ஜெயிப்பியான்னு தான் நான் பயப்பட்டேன். எல்லா சூதுவாதையும் நீ முறியடிச்சு இன்னைக்கு நான் நினைச்ச மாதிரி நீ ஜெயிச்சிருக்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பொன்னி. அக்கா, நீங்க பாராட்டுறீங்கன்னு என்னால சந்தோஷப்பட முடியலக்கா. நீங்க மட்டும் இல்லைன்னா நான் இந்த போட்டியில ஜெயிச்சிருக்கவே முடியாது. பாருங்க, அந்த 1000 மீட்டரை நான் பூஜை ரூம்ல வைக்கலன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா அதை எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க? என்ன ஆச்சு? அது என்ன கை கால் முளைச்சா நடந்து போகுது, இல்லன்னா ரெக்க முளைச்சா அப்படியே பறந்து போயிடுமா? நீ பாம்புக்கு பால் ஊத்தி வளர்க்குற மாதிரி வீட்டிலே வளர்க்குறிய ஒரு நாகப்பாம்ப, அதுதான் தூக்கிட்டு போய் காரு டிக்கில ஒளிச்சு வச்சிருந்தது. நான் அப்படியே போய் அதை எடுத்துட்டு வந்துட்டேன். என்னக்கா சொல்றீங்க? அந்த பூஜாவா? ஆமா, பின்ன வேற யார் எடுத்து வைப்பா? ஒன்னா அழிக்கணும்னா வேற யாருக்கு அந்த எண்ணம் இருக்கும்? நான் காலையில அங்க போய் வந்துட்டு இருந்தேன்னா அவ உன் காரு பக்கத்துல நின்னுட்டு அப்படி இப்படி 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 பார்த்து நின்னுட்டு இருந்தா. அப்ப எனக்கு சந்தேகம் வந்துச்சு. இப்ப காப்பி ஏதாவது குடிச்சிரு, நான் வந்துடுறேன். நீங்க சரியா எண்ணி வச்ச இந்த துணி காண போச்சுன்னு சொன்னீங்க பாருங்க. அப்பதான் நான் நினைச்சேன் இவ தான் ஒளிச்சு வச்சிருப்பான்னு. ஆனா நான் நினைச்ச மாதிரியே அவ தான் பண்ணிருக்கா. என்னக்கா இது? அத்தை, அவ காஃபில என்ன பண்ண தெரியுமா? தொழிலாளிங்க குடிக்க காஃபி ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அதுல எதையோ கலக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணா. என்னது? அவ ஏதோ தப்பு பண்றான்னு எனக்கு தோணுச்சு. அதனால அவ மிக்ஸ் பண்றதா இருந்த அந்த பவுடரை மாத்தி இந்த பவுடரை கொண்டு வந்து வச்சா. அத்தை, இதா அது.
எனக்கு என்னமோ மயக்க மருந்தோ இல்லைன்னா தூக்க மருந்து. எப்படி வாட வருது பாரு. ஓ, இப்ப புரியுது. அதனாலதான் அவளுக்கு இந்த காஃபியை கொடுத்து குடிக்க சொன்னப்போ வேண்டான்னு சொல்லியிருக்கா. ஐயோ, எப்படிக்கா அந்த பொண்ணுக்கு ஏன் இவ்ளோ கெட்ட எண்ணம்? அந்த பொண்ணை நான் என் பிள்ளைங்களுக்கு ஈக்குவலா தானே பாத்துக்கிட்டு இருந்தேன். இப்படி நன்றி கெட்டத்தனமா நடந்துகிட்டாளே. ஓ புள்ளையோ அவ்வளோ ஒன்னா வாய்ப்பே கிடையாது. என்னமோ வேஷம் போட்டு இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கா. ரொம்ப சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டோம். இல்லனா வேற இன்னும் என்னென்ன பண்ணிருப்பாளோ. பாப்பா பாப்பா. சரி சரி, எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. இத தூக்கி போடு. வா வா வா. பூஜா, பூஜா, நிலு பூஜா, எங்க போயிட்டு இருக்க? இந்த பழி வாங்கறது, கம்பெனி இழுத்து மூடுறது, இதெல்லாம் வேணான்னு அப்பவே சொன்னேன். கேட்டியா பூஜா? இப்ப பாரு, நீ போட்ட பிளான்லாம் தலைகீழ மாறிடுச்சு. ராணி ஆண்டி வேற வந்து நீ ஒளிச்சு வச்ச 1000 மீட்டர் துணி எடுத்துட்டு வந்துட்டாங்க. யார் பண்ணாங்கன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் உன் பேரு வரும். உன் பேர் வந்துச்சுன்னா அப்புறம் என் பேரும் வெளியே வரும். இதெல்லாம் தேவையா பூஜா? எங்க குடும்பமே அவங்கள நம்பிதான் இருக்கு. எங்களை மொத்தமா வெளியே அமிச்சிட்டாங்கன்னா பூஜா, இதெல்லாம் வேணாம் பூஜா, விட்டு பூஜா, ப்ளீஸ் பூஜா, நான் சொல்றதை கேளு. ஏய், நான் இவங்களால என் அம்மா அப்பா அக்கா எல்லாத்தையும் இழந்திருக்கேன். இதெல்லாம் விட்டுட்டு போக சொல்றியா? உனக்கு வேணும்னா உன் புவனா மேல காதல் இல்லாம இருக்கலாம். உன் முதலாளி மேல உள்ள விசுவாசம் உன் கண்ணு மறைக்கலாம். ஆனா என்னால விட்டுட்டு போக முடியாது. பாரு, பழி வாங்குற நீ பண்ற ஒவ்வொரு விஷயத்திலையும் நீதான் பூஜா தோத்துக்கிட்டு இருக்க. பொன்னி ஆண்டி எல்லாம் நீ அவ்வளவு சீக்கிரம் தோக்கடிச்சிட முடியாது பூஜா. அதுவும் வாணி ஆண்டி ராணி ஆண்டி எல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் நீ கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. புரிஞ்சுக்க பூஜா. ஹேய் செந்தில், என்ன பூச்சாண்டி காட்டுறியா? உங்க பொண்ணு என்ன அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா? 1-2 விஷயத்துல வாணி ராணி 2 பேரையும் கூட வச்சுக்கிட்டு அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்றதுனால எல்லா விஷயத்திலும் ஜெயிச்சிருவாங்களா? இப்போ கூட பொன்னியோட குடுமி என் கையில தான் சிக்கி இருக்கு. பொன்னியை என்ன பண்ண போறேன்னு பாக்குறியா? பாக்குறியா? இப்போ உங்ககிட்ட என்ன மாட்டிருக்கு? நீ மறுபடியும் ஏதாவது புதுசா ஆரம்பிக்க போறியா? பூஜா, வேண்டாம் பூஜா, சொல்றது கேளு. பொன்னி அவ குடும்பத்துல ஒரு உண்மையை மறைச்சிட்டு தெரியல. 25 வருஷமா பொய் சொல்லிட்டு வாழல. அவ படிச்சவ தானே. எம்ஏ படிச்சுட்டு 8வது தான் படிச்சிருக்கேன்னு புருஷன்கிட்ட பொய் சொல்லிட்டு தெரியறா. அத நான் இப்பவே போய் சொல்றேன். அவ பையன் ஒரு பொண்ணோட கர்ப்பமான விஷயத்தை மறைச்சங்கிறதுக்காக அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்ச ராஜாராம் பொண்ணு இவ்ளோ பெரிய விஷயத்தை மறைச்சதுக்கு என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா பெருசா ஏதாவது நடக்கும். நான் இப்பவே போய் சொல்றேன். பூஜா, சூர்யாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனேன். ராஜாராம் மக்களை ஜெயிலுக்கு போக வச்ச. பொன்னி மில்ஸ்லயும் ஸ்ட்ரைக் வர வச்ச. இது வரைக்கும் போதும் பூஜா. இதோட உன் பகையை மறந்துரு. பழி வாங்கறத கையோட விட்டுரு. பாவம், இப்பதான் பொன்னியாண்டி குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ரெட் லைனை மீட் பண்ணிட்டு ஐஸ்வர்யா சந்துருன்னு எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பார்த்தல. இந்த சந்தோஷத்தை கெடுத்துறாத பூஜா, ப்ளீஸ் பூஜா, நான் சொல்றதை கேளு. ஹே, அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நான் குடும்பமே இல்லாம இருக்கிறேன்னு செந்தில், தனியா இருக்கேனே. எனக்குன்னு யார் இருக்கா? அனாதை ஆயிட்டனே. அவங்களால என் ரத்த பந்தம் எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கேனே. நான் எப்படி அவங்கள சந்தோஷமா இருக்க விட முடியும்? சொல்லு செந்தில், சொல்லு. நான் ராஜாராம் கிட்ட உண்மையா சொல்லுவேன் சொல்லுவேன் சொல்லுவேன். நான் தான் யோசிக்காம இந்த விஷயத்த உங்ககிட்ட வந்து சொல்லிட்டேன். இந்த விஷயம் ராஜாராம் மக்களுக்கு தெரிஞ்சா நிச்சயமா அந்த வீட்டுல பூகம்பமே வெடிக்கும் பூஜா. ராஜாராம் மக்கள் எதை வேணாலும் பண்ணிப்பாரு.
ஆனா பொய் சொல்றதை மட்டும் மன்னிக்கவே மாட்டாரு. அவர் கண்டிப்பா பொன்னி ஆண்டியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவாரு. இவர்கிட்ட எத்தனை வருஷம் பொன்னி ஆண்டி ஒரு உண்மையை மறைச்சிருக்காங்கன்னு தெரியும் போது அவர் கொதிச்சு போயிடுவார். பூஜா ப்ளீஸ் பூஜா, நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், சொல்லாத. கொலவெறியோட நிக்கிறவன் கையில பாம் கிடைச்ச மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. இத யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்றியா? போடா ஃபூல். பூஜா பூஜா, நான் சொல்றேன் கேளு. ஐஸ்வர்யா, என்னம்மா ஆச்சு? ஆர்டர்லாம் முடிச்சு கொடுத்துட்டீங்களா? அத்தை, அப்பா எங்க? அப்பா கிட்ட போனை கொடுங்க. நேத்து காலையில நீங்க எல்லாம் போனதுல இருந்து உங்க அப்பா ஒரு வாய் சாப்பிடல, ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கல. உங்களையே நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். காலையில நீங்க ஆர்டர்லாம் முடியலன்னு சொன்னீங்களா? அதான் மனசு கேட்காம பூஜை ரூம்குள்ள போய் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காண்டி. காலையில 7 மணிக்கு கரெக்டா உள்ள போனான். 3 மணி நேரமா உள்ளதான் பூஜை ரூம்ல உட்கார்ந்துருக்கான். அத்தை, அப்பாவோட வேண்டுதலுக்கு பலன் கிடைச்சிருச்சு. முதல்ல நீங்க அப்பா கிட்ட போனை கொடுங்க. அப்படியா? இதோ ஒரு நிமிஷம் இரு. ராஜாராம், 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 ஐஸ்வர்யா போன் பண்ணிருக்கா. சந்தோஷமான விஷயம் சொல்றா, நீயே என்னன்னு கேளு. என்னக்கா சொல்றீங்க? பேசு. ஐஸ்வர்யா, என்னமாச்சு? அப்பா, நம்ம ஜெயிச்சிட்டோம்ப்பா. அம்மா ஜெயிச்சிட்டாங்க. மிஸ்ஸஸ் பொன்னி ராஜாராம் ஜெயிச்சிட்டாங்க. என்னம்மா சொல்ற? 25,000 மீட்டரும் நீங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்களா? கம்ப்ளீட் பண்ணியாச்சுப்பா. அவங்க ஆபீசர் வந்து பாத்துட்டாங்களா? குவாலிட்டி குவாண்டிட்டி எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்லிட்டாங்களா? எல்லாமே சரியா இருக்குன்னு சொல்லி ரப்பர் ஸ்டாம்ப் அடிச்சு சைன் போட்டு கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஃபர்தரா வர்க்க கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உங்க அம்மா நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. உங்களை எல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமிதமா இருக்கு. சரி, அம்மா பக்கத்துல இருக்காங்களா? போன கூட. அப்பா, இப்ப அம்மாவை கூட்டிட்டு நான் வீட்டுக்கு தான் வர போறேன். உங்க அன்பு, பாசம், சந்தோஷம் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கோங்க. அம்மாவை பார்த்த உடனே நீங்க கட்டி பிடிச்சு சந்தோஷப்படுறத நாங்க பார்க்கணும்ல. உடனே கிளம்பி வரோம். போன வைங்க. வாங்க வாங்க. என்னவாம்பா? சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாக்கா. வராங்களா? வராங்களா? அப்பா, அண்ணே, என்னென்ன? சரியா ஆண்டி, என்ன? ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. என்னடா இது? இப்பதான் உன் அம்மா அழுது முடிச்சா இப்ப நீ ஆரம்பிச்சிருக்கியா? இல்ல, நேத்து அம்மா ஏதோ ஒரு மூட்ல பூன்னு சொன்ன உடனே நாங்களும் ரொம்ப ரோஷமா கிளம்பிட்டோம். ஆனா அந்த நேரத்துல நீங்க வந்து எங்களை உள்ள கொண்டு வந்து சேர்த்து விடலனா அம்மாவோட இந்த வெற்றியை நேர்ல பாக்குற சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிருப்போம் ஆண்டி. என்னடா நேர்ல பார்க்க முடியாது அப்படின்லாம் சொல்ற? நீங்கெல்லாம் இல்லன்னா இந்த வெற்றியே இல்லையே. பொன்னியோட பலமே அவ கூடவே சுத்திட்டு இருக்கிற நீங்க தானே. அவ வெற்றி தோல்வி எதுவா இருந்தாலும் உங்க கூட தானே பங்கு போட்டுக்க முடியும். நீங்க சொல்றது கரெக்டு தான்க்கா. ஆனா என் மனசுல இருக்கிற வருத்தம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த நொடியே இவங்க 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இவங்க அப்பா கிட்ட பெருமையா சொல்ல முடியல பாருங்க. அப்படி ஒரு பாவி ஆயிட்டேன். தாதா, என்ன இது பாவி அது இதுன்னு சொல்லிக்கிட்டு? இந்த நேரம் காலம் எல்லாம் சும்மா இல்ல. ஒவ்வொரு காரியத்துக்கும் அதோட பங்கு கண்டிப்பா இருக்கும். கூடிய சீக்கிரம் அந்த நேரம் தானா அமைஞ்சு வரும். ராஜாராமன் மனுஷன் தானே, அவ கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்குவாரு. ஆமாக்கா, அவருக்கு இருக்கிற நல்ல மனசுக்கு கண்டிப்பா இவங்க 2 பேரையும் புரிஞ்சுப்பாரு. வீட்டுக்கும் கூப்பிடுவாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அம்மா, நான் இப்ப அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படவே இல்லம்மா. அம்மா, நீங்க எனக்கு நல்லதமா செஞ்சிருக்கீங்க. அப்பா மட்டும் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பலனா எனக்கு இந்த வாழ்க்கையே புரிஞ்சிருக்காதுமா. பவித்ராவோட அருமை தெரிஞ்சிருக்காது, உழைப்போட அருமை தெரிஞ்சிருக்காது, குடும்பம், பாசம், பந்தம் இதோட எந்த அருமையும் எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா நான் சம்பாதிக்கிறது கொஞ்சம் பணமா இருந்தாலும் அதை என் பொண்டாட்டி கையில கொடுத்து சந்தோஷமா நிம்மதியா இருக்கமா. வாழ்க்கைனா என்னன்னு இப்பதாம்மா எனக்கு புரிஞ்சிருக்கு. அம்மா, நீங்க வேணா பாருங்கம்மா.
நான் இந்த பிசினஸ்ல கண்டிப்பா பெருசா ஜெயிச்சு வருவேன். சூர்யா, நீ கண்டிப்பா ஜெயிப்பேப்பா. நீ ஜெயிப்ப, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா நீ மட்டும் ஜெயிச்சு வந்து நில்லு. உன் அப்பா கிட்ட பேசி இதே கம்பெனில உன்னை எம்டி ஆக்கி கொண்டு வரது எங்க பொறுப்பு சொல்றேன். அதான் ராணி அக்காவே சொல்லிட்டாங்களே, கண்டிப்பா பண்ணிடலாம். எனக்கு அந்த மாதிரி பெரிய ஆசையெல்லாம் இல்ல அத்தை. எங்களுக்கு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைய நீங்க தான் முதல்ல கையேந்தி வாங்கணும். எங்க குழந்தை உங்க மடியிலையும் மாமா மடியிலையும் தான் அத்தை வளரணும். சூர்யா சந்துருவை நீங்க எப்படி வளர்த்தீங்களோ அப்படிதான் எங்க குழந்தையும் நீங்க வளர்த்து கொடுக்கணும் அத்தை. இதான் அத்தை என் ஆசை. கவலையே படாத, கண்டிப்பா நாம எல்லாரும் ஒரே வீட்ல இருக்க போறோம். அது கூடிய சீக்கிரம் நடக்கும். அண்ணே, இன்னும் கொஞ்ச நாள் தான் பாப்பேன்னு. நீ வீட்டுக்கு வரலன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் கிளம்பி உங்க வீட்டுக்கு வந்துருவேன். அம்மா, யார தேடுறீங்க? ஸ்வேதாவும் சந்துருவும் எங்க? அவங்க ஒர்க்கர்ஸ்க்கு செட்டில்மெண்ட் பண்ண போயிருக்காங்கம்மா. பூஜா எங்க? ரொம்ப நேரமாவே அவளை காணுமா? அவ எங்க இங்க இருக்க போற? ஏன் கணக்கு பிரகாரம் அவ இந்த நேரம் உங்க வீட்டுல இருப்பா. பண்ணி, நான் சொல்றது கேளு. என்னக்கா உடனே வர, நாங்க இன்னும் வரல. தம்பி, யாரோட வேண்டுதலும் வீண் போகல, பதறாத. இப்ப வந்துருவாங்கப்பா, கொஞ்சம் அமைதியா இரு. அக்கா, இந்த நிமிஷத்துல அப்படியே குழந்தை மாதிரி ஆயிட்டேக்கா. அவங்கள பார்க்கணும், அவங்கள போய் மனசார வாழ்த்துறோம்னு ஆசை அதிகமாயிட்டே இருக்கு. வந்துருவாங்கப்பா, இரு. ஆண்டி, அங்கிள், ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தகவல் வந்து சேர்ந்திருக்கும்னு தெரியும் அங்கிள். இருந்தாலும் உங்க ஃபேஸ் ரியாக்ஷனை நேர்ல பார்க்கணுங்கிற ஆர்வத்துல நான் முன்னாடியே ஓடி வந்துட்டேன். அப்போ அவங்க வரலையாமா? வந்துட்டு இருக்காங்க அங்கிள். ஆனா அவங்களுக்கு முன்னாடி நான் சீக்கிரமா வந்துட்டேன். ஓ, பல சமயத்துல உன்னை எனக்கு பிடிக்காம இருந்திருக்கு பூஜா. ஆனா படிச்ச பொண்ணு, நீ பொறுப்பா பொண்ணு கூட இருந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு படிக்காத பொண்ணுக்கு எவ்வளவு உதவியா இருந்திருக்க. ஆமாம்மா, அக்கா சொன்ன மாதிரி நீ, சந்துரு, ஐஸ்வர்யா எல்லாருமே பொண்ணு கூடவே இருந்து அவளுக்கு பெரிய உதவியா இருந்திருக்கீங்க. இல்லைன்னா பொன்னி பாவம் பல விஷயங்கள்லயும் திக்கி திணறி போயிருப்பா. அங்கிள், நீங்களும் ஆண்டியும் சொல்றது எனக்கு புரியலையே. புரியலையா? ஆமா ஆண்டி, இந்த டாஸ்க பொறுத்த அளவுல பொன்னி ஆண்டியோட தன்னம்பிக்கை, சமயோஜத புத்தி, படிச்ச படிப்பு, இந்த மூணுமே ஒண்ணுக்கு ஒண்ணு உதவியா இருந்ததா அவங்கள ஜெயிக்க வச்சிருக்கு. இதுதான் மெயின் காரணம். மத்தபடி நாங்களாம் சும்மா. இத பாருமா, ஏதோ ரெண்டு நீ சொல்றது ஓரளவுக்கு சரினாலும் படிச்ச படிப்புன்னு ஏதோ உளறிக்கிட்டு இருக்க. பொண்ணு 8வது வரைக்கும் தானே படிச்சிருக்கா. அவ படிக்காதவ, உனக்கு தெரியாத அது? என்னம்மா எதுக்கு சிரிக்கிற? இல்ல, 8வது படிச்சுட்டா ஃபாரின் இங்கிலீஷ் எல்லாம் பேசினாங்க. வர ஒவ்வொரு மெயிலுக்கும் ஆணித்தரமா இங்கிலீஷ்லயே டைப் பண்ணி ரிப்ளை பண்ணாங்க. 8வது படிச்சவங்களாலலாம் இத பண்ண முடியாது. ஒருவேளை பெருந்தன்மைக்காக உங்ககிட்ட சொல்லாம இருந்திருப்பாங்களோ என்னமோ. என்னம்மா சொல்ற? சொல்லாம இருந்திருப்பாளா? நேத்து வந்து எனக்கே தெரியும் அங்கிள், அவங்க 8ஆம் வகுப்புலாம் படிக்கல, மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க.
உங்களுக்கு விவரமா சொல்லணும்னா அவங்க எம்ஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்சிருக்காங்க. இவ்ளோ பெரிய படிப்பு படிச்சதால தான் கஷ்டமான சூழ்நிலைய கூட அவங்க ஈஸியா கடந்துடுறாங்க. எவ்ளோ கஷ்டமான சிச்சுவேஷனையும் அவங்க ரொம்ப ஈஸியா சமாளிக்கிறாங்க. அது எல்லாமே இந்த மாதிரி பெரிய படிப்பு படிச்சதால தான். நீ உண்மையை தான் சொல்றியா பூஜா? நான் எதுவும் தப்பா சொல்லலையே. அவங்க படிச்சதா ஆனா உண்மைதான் ஆண்டி. ஏன் அப்போ உங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியாதா? சாரி அங்கிள். தம்பி, இத பெருசா எடுத்துக்காதப்பா. எதுவா இருந்தாலும் அவ வரட்டும், கேட்டுக்கலாம். கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கப்பா. எப்படிக்கா எப்படி இருக்க முடியும்? இவ்வளவு உண்மையை மறைச்சுதான் இந்த வீட்டுல அவ ஈஸியா இருந்திருக்கா. வரட்டும், ரெண்டுல ஒண்ணு என்னன்னு கேட்காம அவளை இந்த வீட்டுக்குள்ள விட மாட்டேன். வரட்டும் வரட்டும். பொன்னி, சந்தோஷமா வரியா? பார்க்கலாம். அப்படியே உன்னை வீட்டை விட்டு துரத்த போறத நான் வேடிக்கை பார்க்க தானே போறேன். வா, ஐம் வெயிட்டிங். வா. நில்லு. என்னங்க என்னங்க இதெல்லாம்? பொன்னே, நீ கொஞ்சம் அமைதியா இரு.
பொன்னி, பல சிக்கல்ல நான் மாட்டி அதுல இருந்து தப்பிச்சு வீட்டுக்கு திரும்ப வரும்போது எத்தனையோ தடவை நீ ஓடி வந்து மனசார ஆரத்தி எடுத்திருக்க. அதே மாதிரி நீ இப்ப பெரிய சாதனை பண்ணிட்டு வந்திருக்க. அதுக்கு நான் மனசார உனக்கு ஆரத்தி எடுக்க போறேன். இது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்பா நீங்க கிரேட்பா. ஒருத்தர் தப்பு செய்யும் போது திட்டுறதும் அவங்களே நல்லது பண்ணிட்டு வரும்போது மனசை விட்டு பாராட்டுறதும் பெரிய மனுஷங்களோட அழகு. என் அப்பா எப்பவுமே பெரிய மனுஷன்தான். வாங்க. அத்தை. வாப்பா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? எல்லாம் முடிஞ்சது அத்தை. அண்ணன் கொடுங்க. என்ன பூஜா, எங்க எல்லாருக்கும் முன்னாடி நீ முதல்ல வீட்டுக்கு வந்துட்ட? அவன் முன்னாடி வந்து சேர்ந்ததுனாலதான் உன்னை பத்தின ரகசியம் எல்லாம் எங்களுக்கு தெரிய வந்தது. என்ன நீ என்ன என்ன சொல்றீங்க? என்ன ரகசியம்? என்ன பத்தியா? இத பாரு பொன்னி, ராஜாராம் உள்ளுக்குள்ள பொங்கி போயிருக்கான். ஏதோ கம்பெனி பிரச்சனையை நல்லபடியா முடிச்சிட்டு வரியே, உடனே எதுக்கு வம்புன்னு தான் அமைதியா இருக்கான். அவன் ஆர்த்தி எடுத்தாங்கிறதுக்காக நீ ரொம்ப குளிந்து போயிடாத. சூப்பர் சூப்பர். நான் கூட பத்த வச்சது புஸ்ஸுன்னு போயிருச்சேன்னு நினைச்சேன். என்னங்க, என்ன நடக்குது இங்க? அப்படியே ஒரு நிமிஷத்துல வேற மாதிரி பேசுறாங்க. அண்ணி என்ன சொல்றாங்க? நான் உங்ககிட்ட என்ன ரகசியத்தை மறைச்சேன்? அப்பா என்னப்பா, ஏதாவது பேசுங்க. ஐஸ்வர்யா, உங்க அம்மா என்ன படிச்சிருக்கான்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? சந்திரோ, உங்க அம்மாவோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? பிரியா, உனக்கு? பவுனு, உனக்கு? அது அண்ணன், அண்ணா அவ 8ஆம் வகுப்பு தானே படிச்சிருக்கா. ஓ, ஆக ஆதியிலிருந்தே இந்த வீட்டில் பிறந்து வளர்ந்த உங்க யாருக்குமே பொன்னி என்ன படிச்சிருக்கான்ற விஷயம் தெரியல. ஆனா பூஜா பாதியில் இந்த வீட்டுக்கு வந்தாலும் பொன்னி என்ன படிச்சிருக்கா, ஏது படிச்சிருக்கான்னு தெள்ள தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கா. எனக்கே அதிர்ச்சியா தான் இருக்கு. சொல்லு பொன்னி, படிப்பு விஷயத்த கூடவா கட்டின புருஷன்கிட்டயும் அவங்க குடும்பத்துக்கிட்டயும் மறைப்பாங்க?
அவ மறைச்சா என்ன? அதான் பூஜா கண்டுபிடிச்சு சொல்லிட்டாளே. இப்ப என்ன பண்ணுவாளாம் பொன்னி? பூஜா, நீ சொல்லு பூஜா. நீ சின்ன பொண்ணா இருந்தாலும் அறிவாளி, புத்திசாலி. பொய் சொன்ன பொண்ணியே என்ன பண்ணலாம்? ஏங்க, நான் சொல்றது கொஞ்சம் போதும். நீ சொன்னதெல்லாம் இத்தனை நாள் கேட்டது வரைக்கும் போதும். இப்ப பூஜா என்ன சொல்றாளோ அதைத்தான் கேட்க போறேன். சொல்லு பூஜா, இந்த பொன்னியை என்ன பண்ணலாம்? என்னப்பா அது? புதுசா ஏதோ பேசுறீங்க. அவகிட்ட என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? அப்பா இது டூ மச்பா. இத பாரு ராஜாராம், அவ தான் வந்து சொன்னா. அது வரைக்கும் சரிதான். அதுக்காக அவளுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. அங்கிள், பொன்னி ஆண்டி இவ்ளோ பெரிய படிப்பு படிச்சது உங்களுக்கு தெரியாதுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. நான் ஏதோ யதார்த்தமா தான் சொன்னேன். அப்படியா? யதார்த்தமா வந்து சொன்னவ அவங்க கூட வந்திருக்க வேண்டியதானே? எதுக்கு முன்னாலே தனியா வந்து சொன்ன? என்னங்க, நான் உங்ககிட்ட படிப்பை பத்தி மறைச்சது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. நீ மன்னிப்பு கேட்ட உடனே உன்னை மன்னிச்சுட்டு போறதுக்கு நீ என்ன சின்ன தப்பா பண்ணிருக்க? அண்ணி, நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன். ஒரு 5 நிமிஷம் கொடுங்க. பூஜா, அவங்க எல்லாரையும் மறந்துரு. இப்ப நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் என் கண்ணை பார்த்து பதில் சொல்லு. என்ன ஆண்டி? ஃபேக்டரியில ராத்திரி எல்லாம் கண்ணு முழிச்சு நீயும் எங்க கூட தான் வேலை செஞ்சுட்டு இருந்த. அங்க சக்சஸ்ஃபுல்லா வேலையெல்லாம் முடிச்சிட்டோன்னு நாங்க எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருந்தோம். நீ மட்டும் இங்க அவசர அவசரமா ஓடி வந்திருக்க. எதுக்காக? ஏன் பூஜா, அங்கிள் கிட்ட வந்து பொன்னி ஆண்டி இவ்ளோ படிச்சிருக்காங்கன்னு உண்மையை எடுத்து சொன்னா இங்க ஒரு பெரிய கலவரம் நடக்கும், பிரச்சனையாகும். அதத்தான் நீ எதிர்பார்த்த, அப்படிதானே? என்ன ஆண்டி என்னமோ மாதிரி பேசுறீங்க? என்னமோ மாதிரிலாம் இல்ல. சரி, நல்ல விதமாவே பேசுற. நீ ஆக்சுவலாவே யாரு? உங்க அம்மா பேரு, அதாவது உங்க அம்மாவோட நிஜ பேர் என்ன? ஆண்டி, எங்க அம்மா பேரு வள்ளி ஆண்டி. ஏற்கனவே நீங்க கூட என் சர்டிபிகேட்ல பாத்தீங்கல்ல. வள்ளியா? புஷ்பவல்லியாம்மா? சொல்லு, வள்ளியா புஷ்பவல்லியா? என்ன ஆண்டி நீங்களும் ஏதோ மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அங்கிளுக்கு கூட நல்லா தெரியும் எங்க அப்பா
பொன்னி மில்ஸோட ஸ்டாஃபா இருந்தவரு. ஆமா, ஓ அப்பா பொன்னி மில்ஸ்ல ராஜாராம் கிட்ட வேலை பார்த்து வருதா. அது இப்ப யாரும் இல்லன்னு மறுக்கலையே. அவருடைய பொண்டாட்டி பத்தி தான், அதாவது ஓ அம்மா புஷ்பவல்லி பத்தி தான் இப்ப பேச்சு. தப்பு தப்பா பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். எங்க அப்பா பேரு ஆனந்த். அது கரெக்ட், அது கரெக்ட். அப்புறம் ஆனா அம்மா பேரு வள்ளி மட்டும்தான். வேற யாரையோ மனசுல வச்சுட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. பூஜா, பாவமாச்சேன்னு மரியாதையா கேட்டுட்டு இருக்க போது உண்மையை ஒண்ணு விடாம கரெக்டா சொல்லிடு. நீ என்ன காரணத்துக்காக இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச? பாரு, நான் ஒண்ணும் தெரியாம இல்லாம கேட்கல, ஓ வாயால சொல்லிடு. எல்லாரும் ஒரு தடவை கேட்டு பாக்க. சொல்லு பூஜா, உங்க அம்மா பேரு புஷ்பவல்லியா? வள்ளின்னு தானே என்கிட்ட நீ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்ச? அங்கிருந்து தானே இவளுடைய மெயின் டிராமாவே ஆரம்பிச்சிச்சு. ராணிமா, நீங்க புஷ்பவல்லின்னு சொன்னது எவ ஒருத்தி படிப்பை காரணமா காட்டி உங்களை கல்யாணம் பண்ணிக்காம அசிங்கப்படுத்திட்டு போனாலோ அந்த மகாராசியோட வாரிசுதான் இந்த அழகி. இது பொய், சுத்தமான பொய். அவளோட பொண்ணா இவ? இந்த ஜென்மங்க முகத்தெல்லாம் முடிக்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க வீணா போயிடுவீங்க, வளரவே மாட்டீங்கன்னு தப்பு கணக்கு போட்டு ஓடி போன அவளுக்கு அப்ப தெரியாது இல்ல. உங்க வாழ்க்கையிலயும் வசந்தமா பொன்னின்னு ஒருத்தி வருவா. ஊரே ஆச்சரியப்படுற மாதிரி உங்களை உயரத்தை தொட வைப்பா. ராஜாராமோட நிலைமை மாறிடும்னு எங்கேயோ போனவங்க திரும்பி வந்து பார்த்தா இந்த ஆச்சரியம் நடந்து முடிஞ்சிருக்கு. வளரவே வளராம வீணா போயிட்ட அவங்களுக்கு உங்க வளர்ச்சியை பத்தி தெரிய வந்தப்ப முழுசமா அவளால ஜீரணிக்க முடியல. வேலைக்கு போயிருக்கலாம், ஆனா அந்த கேடு கெட்ட மனசுக்கு அந்த மாதிரி பண்ண தெரியல. அப்ப இருந்தே ஏதாவது ஒரு வகையில இந்த குடும்பத்தை பழி வாங்க ஆரம்பிச்சிருக்கா. ஆனா விதி பாதியிலே அவளோட ஆயுசு முடிச்சிருச்சு. ஆனா அம்மாவோட நினைப்பா அவளுடைய பேச்ச கேட்டு கேட்டு வளர்ந்த இவளுக்கு இந்த வேலையில வந்து இறங்கிட்டா. என்ன அப்படித்தானே? ஆண்டி, நீங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க சொல்ற இந்த கதைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பூஜா நில்லு. ஆண்டி, நான் ரொம்ப சின்ன பொண்ணு. ஏன் இப்படி என்கிட்ட, அதுவும் பெரியவங்க நீங்களாம் வாக்குவாதம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. சிலுவண்டு, எங்களை எல்லாம் பார்த்த பைத்தியக்காரங்க மாதிரி தெரியுதா? ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, எங்க அம்மா பேரு நீங்க நினைக்கிற மாதிரி புஷ்பவல்லி இல்ல, வெறும் வள்ளிதான். என்ன விடு விடுங்கறல. சரி 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 சரி. கடைசியா அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு நீயும் அம்மா வள்ளியும் தானே வந்திருந்தீங்க? ஆமா ஆண்டி, அந்த நாளை என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. சரி 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 சரி. ஐசு, அந்த கார்ல ஒரு கவர் இருக்குமா, அதை சீக்கிரமா போய் எடுத்துட்டு போ 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 சீக்கிரம்.
இன்னைக்கு பொன்னிக்கும் உன் அம்மா வள்ளிக்கும் தானே அந்த ட்ரஸ்டுக்கான பதிவு வேலை நடந்துகிட்டு இருந்தது இல்லையா? ஆமா. அதுதான். அதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. ஆண்டி வா 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 வா. சரி சரி. இந்த பத்திரத்துல என்ன இருக்குன்னு வாசி கேட்டுக்க. சத்திரப்பட்டி 3வது தெருவில் எண் 17 வசிக்கும் ராமசாமியின் மகளாகிய வள்ளி என்னும் நான் அங்காள பரமேஸ்வரி அறக்கட்டளை என்னும் அறக்கட்டளையை துவங்க இருக்கிறேன். இதுல அவங்க பேரு வள்ளின்னு தான் இருக்கு. சரி சரி சரி. இப்ப இத வாசி. தஞ்சாவூர் மாவட்டம் கச்சமங்கலம் கிராமத்தில் வாழும் வேலுச்சாமியின் மகளாகிய பொன்னி என்னும் நான் எழுதி கொடுக்கும் உறுதிமொழி பத்திரம். இதன் மூலம் தஞ்சாவூர் மாவட்டம் உமையால்புரம் கிராமத்தில் வாழும் குமாரசாமியின் மகளாகிய நான் கே புஷ்பவல்லிக்கு என் நிர்வாகத்தில் இருக்கும் குமாரசாமி ட்ரஸ்டின் பவர் ஆஃப் அட்டார்னியை மாற்றிக் கொடுக்க முழு சம்மதம் தெரிவிக்கிறேன். பிடிச்சிட்டமா? பிடிச்சிட்டமா? இப்ப இதுல அவங்க பேரு புஷ்பவல்லி. ஒன்னு அவசர அவசரமா வர சொல்லி உன்கிட்ட கையெழுத்து வாங்க முயற்சி பண்ணாலே புஷ்பவல்லி. அவ அந்த தேதியில ரெடி பண்ணி வச்சது 2 பத்திரம். ஒரு பத்திரம் ஒன்ன வாசிக்க கொடுத்த பத்திரம், இன்னொரு பத்திரம் உண்மையிலேயே உன்கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்காக ரெடி பண்ணி வச்சது. அந்த புஷ்பவல்லி உன் கூட பழக ஆரம்பிச்சது அந்த ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு இல்ல, உன்னுடைய அந்த 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள ட்ரஸ்ட உன்னை ஏமாத்தி அப்படியே பறிச்சிடலான்னு பிளான போட்டிருக்கா. வாணி அக்கா குறுக்கிட்டால அது ஒன்று நடக்காம போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஆக்சிடென்ட் அது இதுன்னு என்னமோ நடந்து போச்சு. அதோடையாவது இவன் ஓஞ்சிருக்கணும், ஆனா ஓயல. பொன்னிய ஒழிக்கணும், இந்த குடும்பத்தை தவிக்க விடணும். அற்ப ஆயுசுல போன அம்மாவோட ஆசையெல்லாம் நான் நிறைவேற்றி காட்டணும்னு இவன் நினைச்சிருக்கான். வீட்டுக்குள்ள வந்தா விஷம் குடிச்சு நடிச்சா, சூர்யா பவித்ரா விஷயத்த அப்படியே ராஜாராமுக்கு தெரிய வச்சு பெரிய கலவரத்தை உண்டாக்குனா. அந்த விஷயத்திலிருந்து இன்னைக்கு பொன்னியோட படிப்பு விஷயம் வரைக்கும் ஏதாவது ஒரு கலவரத்தை நடத்தி அவன் நினைச்ச மாதிரியே அவளை சந்தோஷப்படுத்தாதான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தா. ஆண்டி இவ்ளோ பண்ணிருக்கீங்களா? இருடா இரு. பொம்பளை புள்ளைய போய் கை என்ன ஆண்டி? அப்படியே அவன் அம்மா வளர்த்திருக்கா? போட்டேன் அவன் அடிக்கட்டும் ராணிமா. நீங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என் புருஷன் இன்னைக்கு ஆஸ்பத்திரியில கிடக்கிறதுக்கோ இவதான் காரணமா இருக்கணும். எல்லாத்துக்கும் இவதான் காரணம். ஆனா இவ மட்டும் இல்ல, இவளுக்கு யாரோ துணையா இருந்திருக்காங்க. என்ன பூஜா, என்ன இப்ப என்ன சொல்ல போற? அம்மா, அவகிட்ட எதுக்குமா பேசிட்டு இருக்கீங்க? போலீஸ்க்கு கால் பண்ணுங்க, புடிச்சு கொடுத்துடலாம். இருடா வேண்டாம் வேண்டாம். இந்த பாரு, இவ இந்த வீட்டை விட்டு போனா போதும்.
ஏற்கனவே இவ வாழ்க்கை சாபத்தால நிறைஞ்சிருக்கு. சின்ன வயசு, நல்ல வாழ்க்கையை அமைச்சிட்டு போக வேண்டிய நேரம். அவளை போய் போலீஸ்ல புடிச்சு கொடுத்த நமக்கு எதுக்கு அந்த பாவம்? இவ செஞ்ச தப்புக்கெல்லாம் நம்ம போலீஸ் கிட்ட போனா ஆயுசு முழுக்க அவ ஜெயில தான் இருக்கணும். ஆமா, ராணி அம்மா சொல்றதும் சரிதான். பண்ண பாவத்துக்கு தான் இந்த சின்ன வயசுலயே அப்பா அம்மாவெல்லாம் எழுந்து தனிமரமா நிக்கிறா. போகட்டும், எங்கேயாவது போய் இனிமேலாவது திருந்தி வாழட்டும். ஏய், இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, இன்னும் ஏண்டி இங்க நின்னுட்டு இருக்க? அவசரப்படாதீங்க. இந்த பாரு பூஜா, நீ இங்க பண்ண பிரச்சனைகளுக்கு பெருசா எதுவும் பண்ணாம உன்னை அனுப்பி வைக்கிறோம். இனிமேலாவது திருந்த பாரு. இதெல்லாம் உன் வாழ்க்கை கிடையாது, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வாழணும். ஒரு சின்ன பிள்ளையா இருக்க, உன் அம்மா இருக்கிற வரைக்கும் ஏதேதோ பேசி உன்னை இந்த அளவுக்கு மோசமா மாத்தி வச்சிருக்காங்க. போனவங்க யாரோ இனி திரும்பி வர போறதில்ல. உன் கெட்ட யோசனை அப்படியே தூக்கி போட்டுட்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழப்ப. நீங்க வேற ராணிமா, இதெல்லாம் பிஞ்சிலேயே நஞ்சா மாறினது. இனிமேவா இதெல்லாம் திருந்த போது? ஏய் வாடி, வீட்டை விட்டு வெளியில ஓடிக்கிறல்ல, மரியாதையா வீட்டை விட்டு வெளியில போயிடு. வீட்டை விட்டு வெளியில போ. ஐஸ்வர்யா, இவ துணிமணிலாம் எடுத்துட்டு வந்து மூஞ்சில வீசு போ. என்ன நீ சும்மா இருமா. ஐஸ்வர்யா, பூஜா எந்திரிச்சு போ. எடுத்துட்டு வீட்டை விட்டு போ. சரி 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 சரி, இந்த பாருங்க, இதே நினைச்சிட்டு இருக்காம நீங்க எல்லாரும் போய் உங்க வேலையை பாருங்க, போங்க. மில்லுல பொண்ணிப்பட்ட கஷ்டத்துக்கு இப்பதான் எல்லா வகையிலும் ஒரு விடிவு காலம் வந்திருக்கு. எங்கக்கா, எனக்கு எங்கக்கா விடிவு காலம்? படிச்ச படிப்பை எல்லார்கிட்டயும் சொல்லாம மறைச்சிருக்கேன். அடுத்த பிரச்சனை வந்தாச்சு. இப்ப எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில தானே நான் இருக்கேன். ராஜாராம், படிச்சவ ஒருத்தி உங்களை உதாசீனப்படுத்திட்டு போனது ஏதோ உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? படிச்சவங்க எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்கன்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்க. அப்ப பெரிய வசதி எல்லாம் இல்ல. ஆனா பொன்னியோட அப்பாவுக்கு அப்போ உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா நீங்க படிக்காதவ தான் வேணும்னு சொன்னதுனால அப்ப பொன்னியோட அந்த பெரிய படிப்பு தான் குறுக்க நின்றுடுச்சு. போய் விவரம் சொன்னாரு. ஆனா நீங்க நல்லவரா இருந்தனாலதான் கத்துக்கிட்ட வித்தையெல்லாம் தூரம் போட்டு விட்டுட்டு படிக்காதவளா பொன்னி உங்களுக்கு பொண்டாட்டியா வந்தா. அதுதான் நடந்தது. அவ மனச புரிஞ்சுக்குங்க ராஜாராம். பொன்னி, நீ ரொம்ப நல்லா படிச்சவன்றது கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே எனக்கு தெரியும். ஆமா பொன்னி, யாரோ ஒரு படிச்ச பொண்ணால என் மனசு நோகடிக்கப்பட்டிருந்தாலும் என் பொன்னியோட படிப்பும் அறிவும் இன்னைக்கு செஞ்சிருக்க கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வரைக்கும்
என்ன அந்த உச்சத்துல தான் வச்சிருக்கு. இந்த சந்தோஷம் எனக்கு எப்பவும் இருக்கும்னு எனக்கு தெரியும் பொண்ணு. இது போதும். பாத்தீங்களா, பொண்டாட்டி மேல பாசம் இல்லாமலையா இவ்வளவு நாள் அப்படியே தெரிஞ்சு தெரியாம இருந்தாரு. இதுதான், இதுக்கு பேரு தான் மனசு ஒத்து போறது. அது 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 என்னமோ இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களே, அது என்னமோ கார மந்திரியா சோம்பு அப்படியா என்னமோ. அது கெமிஸ்ட்ரி ஆண்டி. அதான் கெமிஸ்ட்ரியா? சரி சரி, அதுதான் அதுதான் உங்க கூட அப்படியே இருக்கு. அக்கா, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, இதே பாசமான ராணி அக்கா என் கூடவே இருக்கணும். ஐயோ, நீ கவலைப்படாத. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். அதுக்கு தானே அக்காவும் நானும் இருக்கோம். என்ன பவி, டயர்டா இருக்க? சேச்சே, அதெல்லாம் இல்ல சூர்யா, நான் நார்மலா தான் இருக்கேன். கல்யாணமான புதுசுல உனக்கு பிடிக்காம இருந்த சூர்யாவுக்கு எந்த சேஞ்சஸுமே கண்டுபிடிக்க முடியாது பவி. ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்போ உன்னோட ஒவ்வொரு அசைவுக்கும் என்னால இப்ப ஈஸியா அர்த்தம் கண்டுபிடிச்சிட முடியும். அப்படியா? அப்போ இப்போ என்னோட அசைவுக்கு என்ன அர்த்தம் கண்டுபிடிச்சிங்களா? என்னோட 2 உசுரும் என் அம்மாவோட போராட்டத்துக்கு உதவி செஞ்சுட்டு வந்து ஓஞ்சு உட்கார்ந்துருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். உட்கார்ந்து இருக்கிறது தான் உண்மை, இன்னும் ஓயல. இல்ல பவித்ரா, நான் போய் கஷ்டப்பட்டதுல ஒரு நியாயம் இருக்கு. நீ ஏன் என்னோட வந்து அங்க அவ்வளவு கஷ்டப்படணும்? சரி, நீங்க கஷ்டப்பட்டதுல அப்படி என்ன நியாயம் இருக்கு? பவித்ரா, பிரச்சனை என் அம்மாவுக்கு. அதுல பங்கெடுத்து அவங்களுக்கு உதவியே இருக்க வேண்டியது என்னோட கடமை. என்னாச்சு பவித்ரா? நீ நினைக்கிற மாதிரிலாம் என்னால பிரிச்சு பார்க்க முடியல சூர்யா. உன் அம்மாங்கிறத விட எனக்கு அத்தைங்கிறதுல ரொம்ப அக்கறை இருக்கு. காலமும் கடவுளும் அவங்களை எனக்கு அறிமுகப்படுத்தாம இருந்திருந்தா இன்னைக்கு நான் உன் முன்னாடி உயிரோட உட்கார்ந்திருப்பேனாங்கிறதே எனக்கு சந்தேகம்தான். பவித்ரா, இது வெறும் வார்த்தை மட்டும் இல்ல, சத்தியம். அதுல ஒரு வார்த்தை கூட பொய் இல்லைங்கிறது எனக்கு தெரியும் பவி. அதுக்காக நீ இப்படி கஷ்டப்பட்டு தான் அதை நிரூபிக்கணுமா? இல்ல சூர்யா, யாரும் பார்க்கணும், யாருக்கும் நிரூபிக்கணும்லாம் எதுவும் இல்ல. ஏதோ என்னால முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம எந்தவித கஷ்டமான வேலையும் இதுவரைக்கும் நீ பார்த்ததே கிடையாது. நீயே களத்துல இறங்கி இருக்கும்போது அட்லீஸ்ட் நான் உனக்கு சப்போர்ட்டாவது இருக்க வேண்டாமா சூர்யா? தேங்க்ஸ் பவி. என்ன எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டியான வார்த்தையெல்லாம்? உன்கிட்ட பேசுற எந்த வார்த்தையுமே ஃபார்மாலிட்டி இல்ல பவித்ரா. எப்போ உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டு வாழ தொடங்கிட்டனோ அந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு எந்த வேலையும் கஷ்டம் இல்லை. என்னால நீ கஷ்டத்தை சகிச்சுக்கிறியே. உன்னால எனக்கு கஷ்டம் பழகி போச்சு. கஷ்டம் பழகிறதுனால வாழ்க்கை சுலபமா மாறிடுச்சு. நான் போராடி நின்னப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணிருந்தா கூட இந்த அளவு அன்பு உன்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சிருக்குமாங்கிறது கூட சந்தேகம்தான். புரிஞ்சுக்கிட்டேன் பவித்ரா. தேங்க்ஸ். ஹலோ, இப்போ மட்டும் இந்த ஃபார்மாலிட்டி வார்த்தைலாம் தேவையா? ஒரு நிமிஷம் இரு. ஹே பவி, என்னது இது? சூர்யா, தள்ளி உட்காரு. பாத்து பாத்து பவி. காலை நீட்டு. எதுக்கு நீட்டு?
என்ன பண்ற? பொன்னி, நீ ரொம்ப நல்லா படிச்சவன்றது கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே எனக்கு தெரியும். பொன்னி, என்னங்க, என்ன மன்னிச்சிடுங்க. என்ன பொன்னி இது? நீ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கெல்லாம் எந்த தப்பும் பண்ணதில்லையே. தப்பு செஞ்சதுக்காக உங்க காலில் விழல, உங்க பெருந்தன்மைக்கு தலை வணங்குற. பெருந்தன்மையா? எனக்கா? உனக்கு ஆதரவா இருக்க வேண்டிய பல கட்டங்கள்லயும் உன்னை கஷ்டப்படுத்திருக்கேனே பொன்னி. இல்லங்க, அனாவசியமா உங்களால யார் மனசையும் நோகடிக்க முடியாது. அப்படியெல்லாம் சொல்றது உன்னோட பெருந்தன்மை பொன்னி. இல்லங்க, நான் படிச்ச விஷயத்தையும் உங்ககிட்ட மறைச்சிருக்கேன். எத்தனை வருஷம் அந்த உண்மை தெரிஞ்சு கூட நீங்க எவ்வளவு பொறுமையா இருந்திருக்கீங்க. யாருக்கிட்டையும் இதை சொல்லாம கோவப்படாம. எந்த பொண்டாட்டியும் இவ்வளவு பெரிய தப்பு செய்ய மாட்டா, அதையே நான் செஞ்சிருக்கேன். ஆனா நீங்க, எந்த புருஷன் இப்படி இருப்பான் சொல்லுங்க? பொன்னி, சில விஷயங்கள்ல இருக்க உண்மையான காரணம் எனக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் கோவப்பட்டனா அதுதான் தப்பு. என்ன என்ன அப்படி பார்க்குற? அப்போ சூர்யா விஷயத்துல ஏன் அப்படி நடந்துக்கிட்டீங்க அதானே கேட்குற? ஐயோ, அப்படி இல்லை. இல்லைங்க, இல்லை பொன்னி, அதோட கதை வேற. அப்ப எல்லா பக்கமும் அதோட பாதிப்பு இருந்தது. என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க. இந்த பூஜா தான், அவ இந்த வீட்டுக்குள்ள வந்து தங்க வேணான்னு நீங்க எவ்வளவோ சொல்லியும் கூட அதையெல்லாம் கேட்காம
நான் தான் அவளை தங்க வச்சேன். ராணியக்கா மட்டும் வந்து என்கிட்ட உண்மையை எடுத்து சொல்லலைன்னா அந்த பொண்ணால நம்ம வீட்டுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும். அந்த பூஜா அவங்க அப்பா அம்மா அக்கா எல்லாம் இறந்ததுக்கு பிறகுதான் புத்தி பெசகி இப்படிலாம் பண்றான்னு நினைச்சேன். ஆனா அந்த புஷ்பவள்ளி இருக்கும் போதே இவ ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கா. இன்னும் நான் நினைக்கிறது சரியா இருந்தா நம்ம விநாயக மாமா கோமா ஸ்டேஜுக்கு போனது காரணமே அவங்களா தான் இருக்கும். ஏன்னா அவங்கள பத்தின முழு விவரமும் தெரிஞ்சது விநாயக மாமா மட்டும்தான். அவர் நல்லபடியா இருந்தா சுயநினைவோடு இருந்தா இவங்க வேலையெல்லாம் காட்ட முடியாதுல்ல, அதுக்காக தான் பண்ணியிருக்கா. உண்மைதாங்க. என்ன பண்ணி மனசு இப்பதாங்க ரொம்ப லேசா இருக்கு. கம்பெனி பிரச்சனைய முடிச்சிட்டேங்கிறத விட உங்களோட இந்த அன்பும் அக்கறையும் இனிமே என் கூடவே இருக்கும்ல, இப்பதான் பெரிய நம்பிக்கையே வந்திருக்கு. இந்த ஜென்மம் இருக்க வரைக்கும் அது கண்டிப்பா இருக்கும் பொண்ணி. பிரியா, காலையில ஏதாவது சாப்பிட்டியா இல்ல ஏதாவது தரட்டுமா? உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், ஏதாவது பதில் கொடுக்கலாம்ல. என்ன எதுக்கு இப்ப ரெண்டு பேரும் ஒரு பக்கம் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு ரெண்டு பேருக்கும்? ஏன் ரெண்டு பேரும் பேச ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. வாய் திறந்து பேசுறதுக்கு என்ன என்ன பேசணும்? தமிழ்ல பேசணுமா இல்ல உங்களுக்கு புரியுற மாதிரி இங்கிலீஷ்ல பேசணுமா? ஓ, ஏமா இப்படி பண்ணீங்க? அப்பா கிட்ட மறைக்கிறதுக்கு 1000 ரீசன் இருக்கும். ஆனா நீங்க படிச்ச விஷயத்தை எங்க கிட்ட ஏன் மறைக்கணும்? இதுக்குதான் இவ்ளோ கோவமா? ஷோ, சரியான பொண்ணுங்க. பின்ன எதுக்கு கோவப்படுவாங்களா? மா, நீங்க செஞ்சது தப்புமா. இந்த விஷயத்தை நீங்க மறைச்சதுல அதிகமான பாதிப்பு யாருக்குன்னு தெரியுமா? ஹே, என்ன பாதிப்பு அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அதை விட பெருசாவே பேசலாமா? அக்காவும் சரி நானும் சரி ஸ்கூல் விஷயங்கள ஒரு சப்போர்ட் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். உங்களுக்கு எதுக்குடி சப்போர்ட்? நீங்க தான் கெட்டிக்கார பிள்ளைங்களாச்சு. டோன்ட் டச். நாங்க உண்மையாவே கோவத்துல இருக்கோம். என்னடி இதெல்லாம்? என்ன அம்மா உன் பொண்ணு அடிச்சுக்கிற மாதிரி இருக்கு?
இனிமே இந்த வீட்ல அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கக்கூடாது, சரியா? ஐயோ அண்ணி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பசங்க ஏதோ சும்மா விளையாட்டு. என்ன சும்மா? ஒவ்வொரு பேரண்ட்ஸ் மீட்டிங்லயும் ஸ்டூடெண்ட்ஸோட அப்பா அம்மாலாம் கலந்துக்கிட்டு எவ்வளவு அழகா இங்கிலீஷ்ல பேசி கலக்குவாங்க. ஆனா அப்ப கூட நீங்க தமிழ்ல பேசி எங்களை டென்ஷன் தான் படுத்திருக்கீங்க. ஹே, அப்பெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு கிண்டல் பண்ணுவாங்க தெரியுமா? அப்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஓ, அப்போ தமிழ்ல பேசுறது உங்களுக்கு அசிங்கமா? மா, பேச்ச மாத்தாதீங்கம்மா. ஆமாமா, நீங்க பேச்ச மாத்தாதீங்க. சரி சரி விடுங்கடி. ஒரேடியா முறுக்கிக்கிட்டு நிக்கிறீங்க. எல்லாமே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அத கொஞ்சம் கூட தெரியாத மாதிரி நடந்துக்கிறதுல வர அவஸ்தையை விட உலகத்துல பெரிய கஷ்டம் எதுவுமே கிடையாது. முட்டாளுங்களே புத்திசாலி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு சுத்துற இந்த காலத்துல உன்ன மாதிரி ஒருத்தைய பாக்குறது ரொம்ப அபூர்வம். அதுவும் அப்போ இப்போன்னு இல்லாம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உன்னை முட்டாள் முட்டாள்னு நான் குத்தி காமிச்சிருக்கேன். அதை எல்லாத்தையுமே நீ தாங்கிட்டு இருந்திருக்கியே பொன்னி. அண்ணி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ஏதோ ஆதங்கத்துல தானே பேசிருக்கீங்க. என்ன மன்னிச்சிரு பொன்னி. அண்ணி, எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க தான் என்ன வழி நடத்தி கூட்டிட்டு போறவங்க. இது எல்லாமே சகஜம்தான் அண்ணி. சாரிமா. ஓ ஐயோ, இப்ப போய் சாரி எல்லாம் கேட்டுட்டேன். நீங்க 2 பேரும் படிப்புல புலி. அப்படி உங்களுக்கு படிப்புல ஏதாவது தேவைப்பட்டிருந்தா அப்போ அம்மா என்ன பண்ணணுமோ பண்ணிருப்பேன். நீங்க தான் கெட்டிக்கார பசங்களாச்சே. அது எங்களுக்கும் தெரியுமா? அப்படியா? மேடம், காஃபி. ஏய், எனக்கு கூட மேடம். உன்னை தோக்கடிக்க எத்தனை பிளான் பண்ண, என்னெல்லாம் ஐடியா பண்ண, எல்லாம் வேஸ்டா போச்சு. நீ ஈஸியா ஜெயிச்சிட்டல. உன் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் சப்போர்ட்டா வச்சுக்கிட்டு சும்மா அசால்ட்டா ஜெயிச்சிட்டல. உன்னை நான் ரொம்ப சுமாரா எடை போட்டுட்டேன். கிராமத்துல தானே படிச்ச, உனக்கெல்லாம் என்ன தெரியும்னு சிம்பிளான பிளானா போட்டுட்டேன். நீ ஈஸியா எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சிட்டல. உன்னை ஒரு சேலஞ்சில ஜெயிக்கிறதுக்காக கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேனே. என்ன பண்றது? உன்னை என்ன பண்ணலாம்? உன்னை மேம், என்ன பண்றீங்க? வேண்டாம் மேம், சொன்ன கேளுங்க. வலிக்குது. ஐயோ மேம், கையெடுங்க மேம். வலிக்குது மேம். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. மேம், மேம் விடுங்க மேம். மேம் விடுங்க மேம். மேம் ப்ளீஸ். மேம் விடுங்க மேம். மேம் என்ன பண்றீங்க மேம்? மேம் விடுங்க மேம். மேம் 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 விடுங்க மேம். மேடம், என்னாச்சு? நான்சென்ஸ். உன்னை யார் இங்க வர சொன்னா? போ. மேடம், ஏய், என் முன்னாடி வந்து நிக்க ஒரு கொஞ்சம் கூட வெக்கமால? முதல்ல மீட் பண்ணும்போது என்னெல்லாம் கதை விட்ட. நீ வேஸ்ட்னு ப்ரூவ் பண்ணிட்ட. மேடம், என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ண.
கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட கேன்சல் பண்ண வைக்க எல்லாத்தையுமே பண்ணிட்டேன். லாஸ்ட் மினிட்ல அந்த ராணி மட்டும் வரலனா கண்டிப்பா சக்சஸ் ஆயிருக்கும். ஆமா, நானும் உன்னை நம்பிதான் உனக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்தேன். வீட்டுக்கும் சரி அந்த மில்லுக்கும் சரி நீ ஒத்த ஆளா நின்னு எவ்வளவு கெடுதல் பண்ண. நான் பெருசா எடுத்துக்கிட்டு தானே உன்னை நம்பி உன் கூட வந்து நின்ன. நீ என்னடானா ஏதோ ஒரு ராணி வந்துட்டாங்க சக்சஸ் பண்ணிட்டாங்கன்னு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க. மேடம், உங்களுக்கு ஒண்ணு தெரியாது. பொன்னிக்கு ராணின்னு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் இருக்காங்க. நீங்க என்ன பண்ணாலும் அவங்க வந்து லாஸ்ட் மினிட்ல பொன்னியை காப்பாத்திடுவாங்க. அதனால ராணி இருக்கிற வரைக்கும் பொன்னியை எதுவுமே பண்ண முடியாது. ஏய் பொடி ஃபூல், இது பாரு, முடியாதுங்கிற வார்த்தையை இன்னொரு தடவை என்கிட்ட சொல்லாத. எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். ஆமா, நீ என்ன பேக்கோட வந்து நிக்கிற? நான் பண்ண வேலையெல்லாம் அந்த பொன்னிக்கு தெரிஞ்சிருச்சு மேடம். அந்த ராணி கண் கொத்தி பாம்பா என்னை கவனிச்சுக்கிட்டு இருந்து என்னை பத்தி எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணிட்டாங்க. நான் யாரு, எங்க இருந்து வந்திருக்கேன், என் ஐடியா என்னன்னு எல்லாத்தையும் பொன்னி ஃபேமிலி முன்னாடி புட்டு புட்டு வச்சுட்டாங்க. குடும்பமே சேர்ந்து என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. அடி பாவி, நீ வெளியில வந்துட்டியா? ஏய், பொன்னி வீட்ல நீ இருக்கேங்கிற நம்பிக்கையில தான் அடுத்து என்ன பண்ணலாம்னு நிறைய பிளான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா நீ என்ன பூஜா இங்க வந்து நிக்கிற? இது பாரு, இப்ப பொன்னி வீட்லயோ கம்பெனில நடக்கிற விஷயமோ எனக்கு எப்படி தெரியும் பூஜா? மேடம், நீங்க அந்த விஷயத்தை பத்தி கவலைப்படாதீங்க. நான் அங்க இருந்து வந்துட்டாலும் என்னோட அடிமை ஒருத்தங்க இருக்கா. நான் என்ன சொன்னாலும் அவன் பண்ணுவா. பொன்னி அழிக்கிற விஷயத்துல நாம அவனை யூஸ் பண்ணிக்கலாம் மேடம். இஸ் ஹி ரிலையபிள்? அவனை நம்ம நம்பலாமா? மேடம், அவன் என்னோட பெட் டாக். நான் என்ன சொன்னாலும் செய்வான். நான் நினைக்கிறத அவனை வச்சு என்னால செய்ய முடியும். சரி, சீக்கிரமாவே அவனை மீட் பண்ணலாம். நீ ஒண்ணு பண்ணு, நம்ம ஆபீஸ் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். ஐயோ, என்னங்க நீங்க? நான் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன், அதுக்காக நீங்களே சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரணுமா? வாங்க டைனிங் டேபிள் போய் சாப்பிடலாம். ஒரு நிமிஷம். என்னங்க? நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இது எனக்கு இல்ல, உனக்கு தான். வா உட்கார். பொன்னி, நீங்க எல்லாம் மில்லுக்கு போன நிமிஷத்திலிருந்து நானும் எதுவும் சாப்பிடவே இல்லை. ஐஸ்வர்யா ஃபோன் பண்ணி ஆர்டர் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணோன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருந்தது. அதுக்கப்புறம் தான் பசியை எடுத்தது. நான் நல்லா சாப்பிட்டேன். அப்பதான் திடீர்னு ஒரு ஐடியா. என் கையால் உனக்கு ஊட்டி விட்டு நீ சாப்பிட்ற சந்தோஷத்தை பார்க்கணும். அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. சாப்பிடு. உனக்காக பிறந்தேனே எனதழகா, பிரியாம இருப்பேனே பகலிரவா. உனக்காக பிறந்தேனே எனதழகா,
மனசெல்லாம் உன எழுதி கருவாட்டு பானை கிடைச்சாக்க பூனை விடுமா சொல்லடி சுந்தரி நெத்திலி வத்தல் வீசுற வடையில என்னாச்சு பொண்ணே? ஒன்றும் இல்லைங்க. நான் குழந்தை பெற்று இருந்தப்பவும் உடம்புக்கு முடியாம இருந்தப்பவும் அப்பெல்லாம் நீங்க தான் எனக்கு ஊட்டி விடுவீங்க. ஆனா அப்போ அந்த நிமிஷம் என் மனசுல இருந்த நிறைவை விட இப்ப ஊட்டி விட்டீங்க பாருங்க, இதாங்க ரொம்ப நிறைவா இருந்தது. இதுக்கு நடுவுல எவ்வளவோ நடந்துச்சு. என் கையால சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேன்னு நீங்க பிடிவாதமா இருந்தீங்கல்ல. ஆனா அது எல்லாமே இப்போ இந்த நிமிஷம் எதுவுமே கஷ்டம் இல்லைன்னு நினைக்க வச்சிருச்சு. என்னாச்சுங்க? இல்ல பொண்ணே, மனுஷங்க மனசு ஒரு சில நேரத்துல எப்படியெல்லாம் மாறி போயிருதுல்ல. என்னங்க எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி இருந்துட முடியாதுல்ல. இந்த நிமிஷம் சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கணும்னா அந்த மாதிரி சில கஷ்டங்களும் நடந்திருக்கணும்ல. ஏன் பொண்ணி, நான் எவ்வளவு கொடுத்து வச்சவன்ல. இந்த ப்ராஜெக்டை நீ பண்ணுவேன் நடம் பிடிச்சப்ப உனக்கு எந்த விதத்திலையும் சப்போர்ட் பண்ணாம, உனக்கு ஆறுதலா இல்லாம நான் பாட்டுக்கு ஒதுங்கி இருந்தேன். ஆனா நீ பிடிவாதமா செஞ்சு முடிச்சிட்டேல்ல. எத்தனை பேருக்கு பொண்ணி இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கும்? அப்ப நான் கொடுத்து வச்சோம் தானே. இந்த ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல அட்மிட் ஆயிருக்கிறவங்க வலியில ரொம்ப துடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களோட வலியை விட அவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு காரிடார்லயே உட்காந்து வேதனைப்படுவாங்க பாருங்க, அவங்க வலிதான் ரொம்ப பெருசு. அதே மாதிரி தான் எனக்கும். எங்க யாரோட ஆறுதலும் இல்லாம நீங்க தனியா இத பத்தி எவ்வளவு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டிருப்பீங்க. அப்படி பார்த்தா நான் தான் கொடுத்து வச்சவன். நான் சொன்னது சரிதானே? கொடுங்க. ஹாய் மாயா.